நேயர்களே, நாம் இப்போ பார்க்க போகிறது தமிழ்நாட்டுடைய பாரதிய ஜனதாவினுடைய மிக முக்கிய முகமாகவும் ஐபிஎஸ் அதிகாரியான அண்ணாமலை விரைவில் கட்சியை விட்டு வெளியேறப் போகிறார். அப்படிங்கிறது எல்லா நிலைகளிலும் பேசப்படுகிறது. அது பேசப்படுவதை தாண்டி அவருடைய பேச்சும் அதற்கு மிக முக்கியமாக சில விஷயங்களை குறிப்பிடுகிறது. பாரதிய ஜனதாவினுடைய ஆரம்ப கட்டத்தில் 1980களில் பாஜக பத்மநாபபுரம் தொகுதியில் ஹிந்துத்துவ அரசியல் கால் பதித்தது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை மண்டக்காடு கலவரம், அது மட்டும் இல்லாமல் தானுலிங்க நாடார், அது மட்டும் இல்லாமல் ராமகோபால ஐயர், இவர்களெல்லாம் பிஜேபியினுடைய அந்த மூதாதையர்களாக இருந்தார்கள். 1982 மீனாட்சிபுரம் மதமாற்றம், இந்த 3 சம்பவங்களும் தமிழ்நாட்டில் அதிர்ச்சி ஏற்படுத்திய சம்பவம். ஒன்று, மீனாட்சிபுரம் மதமாற்றத்திற்கு அன்றைக்கு வாஜ்பாய் அவர்கள் வந்த ஒரு காலம் உண்டு. அங்கே தேவேந்திர குல சமூகத்தார் முழுமையாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அது தமிழ்நாட்டை தாண்டி தேசிய அளவில் பெரிய அளவில் பூதகரமானது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் மண்டக்காட்டு கலவரம் பெரும் பூதகரமானது. மூன்றாவது, 1998 கோவையில் நடைபெற்ற குண்டுவெடிப்பு, ஷோஃபா என்கின்ற ஒரு பெரும் வணிக கடல் மயமான நிறுவனம் அழிக்கப்பட்டது. இந்த சம்பவத்தெல்லாம் இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், இந்த காலகட்டங்களெல்லாம் பாரதிய ஜனதாவிற்கு முன்னோடியாக இருந்து அந்த கட்சி ஏதோ தமிழ்நாட்டில் ஒரு 1/4% இருந்து இன்றைக்கு 11% வாக்குகளை பெற்றதாக சொல்கிறார்கள். அது தனித்துவமாக இல்லை, எல்லோரும் கூட்டணி. அதுக்கு ரொம்ப முக்கியமாக குப்புசாமியின் மகன், ஒரு ஏழை விவசாயியின் மகன், ஐபிஎஸ் அதிகாரி, இவருடைய லைன் ஆஃப் என்னமோ சொல்லுவாங்க, கர்நாடகாவினுடைய சிங்கமா புலியெல்லாம் சொல்வார்கள். அப்படிப்பட்ட ஒருவர் தான் இதில் முக்கியமாக இருக்கிறார், அண்ணாமலை என்று சொல்லப்படுகிறது. இப்போ அண்ணாமலை ஏன், அண்ணாமலையுடைய இந்த சமீப காலமாக அவருடைய மனோநிலை, டெல்லியில் தமிழ்நாட்டுடைய தலைவர்கள் எல்லோரும் போனார்கள். நைனா நாகேந்திரன் போனார், அப்புறமா நம்முடைய வானதி சீனிவாசன், டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன், எல்லாம் மூத்த தலைவர்கள்லாம் போனாங்க. எல் முருகன், நாராயணன், இப்படி எல்லாரும் போனாங்க. அந்த கூட்டத்தில் இவர் போய் கலந்துக்கிடலை. அப்புறம் மகாபலிபுர கூட்டத்தில் அவரை வலுக்கட்டாயமாக BL சந்தோஷ் அழைத்து சென்றார். இதற்கு முன்பு நைனா நாகேந்திரன் தமிழ்நாட்டு தலைவராக இவர் உருப்படியாக செய்து கொண்டிருக்கிற போது, வைப்ரண்ட்டாக கட்சியை கொண்டு போயிட்டு இருக்க போது இவர் ஏன் மாற்றப்பட்டார்? இந்த கேள்வி இருக்குல்ல. இவர் கொங்கு மண்டலத்தின் முகமாக மாறுகிறார். வெள்ளாளர் கவுண்டர் சமூகத்தை சார்ந்த எடப்பாடி பழனிசாமி அவருக்கும் இவருக்கும் ஆகவில்லை. இதற்கிடையில் அவர் மிக மன உளைச்சலில் இருப்பதை அவருடைய பேட்டி காட்டுகிறது. அந்த பேட்டியில் திரு அண்ணாமலை என்ன சொல்கிறார் என்றால், இங்கே பாருங்க, எனக்கு அரசியல் ஒரு 3 வருஷம்தான் அனுபவம். தனி கட்சியை நீங்கள் ஆரம்பிக்க போறீங்களான்னு கேட்டால் அந்த அளவுக்கு எனக்கு வசதியும் இல்லை, வாய்ப்பும் இல்லை. அரசியலுக்கு வந்தேன், மோடி அமித்ஷா நல்லது செய்வாங்கன்னு வந்தேன். சில விஷயம் இல்லைன்னா என் பாட்டுக்கு நான் விட்டுட்டு என்னுடைய தொழிலாக்கிய விவசாயத்தை நான் பார்க்க போயிடுவேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் நல்லது செய்வாங்கன்னு தான் வந்தேன், எனக்கு சரி வரலன்னா விட்டுட்டு நான் என்னுடைய விவசாய பாரம்பரியமாக நான் போயிடுவேன். அரசியல் இருந்து தான் நல்லது செய்யணும்னு இல்லை, ஒரு சமூக அமைப்பாகவும் நல்லது செய்ய முடியும். அவர் பேச்சு, அண்ணாமலையுடைய பேச்சு, அரசியல் இருந்து தான் நல்லது செய்யணும் இல்லை, ஒரு சமூக அமைப்பாக நல்லது செய்ய முடியும். இன்னைக்கு கூட எல்லாரும் என்ன திட்டிக்கிட்டு தான் இருக்காங்க, அதிமுகவில் எல்லாரும் திட்டுறாங்க. ஆனால் நான் அவர்களை எதுவும் திட்டுறதில்லை. எல்லாத்துக்கும் ஒரு காரணமாக இருந்தாலும் அண்ணாமலை தான் காரணம், அண்ணாமலை தான் காரணம் அப்படின்ட்டு என்ன தான் குற்றம் சொல்கிறாங்க. வேணாம், நான் வாயை திறந்தா ரொம்ப பேச ஆரம்பிச்சிருவேன். அப்படி பேச ஆரம்பித்தா அது பல விஷயங்களில் பாதிக்கும். மறுபடியும் சொல்கிறேன், மோடி அமித்ஷா
மோடி நல்லது செய்வார்னு தான் வந்தேன். அவ்வளோதான். இப்போ இந்த பேட்டி என்னத்தை காட்டுது? முழுமையான அவருடைய அதிருப்தியை காட்டுது. தமிழ்நாட்டுடைய கூட்டணி கட்சி தலைவர்களின் மீதும் அவருக்கு நம்பிக்கை இல்லை. அது அதிமுக என்னை திட்டிக் கொண்டே இருக்கிறார்கள் என்று சொல்லிட்டார். தமிழ்நாட்டின் பாரதிய ஜனதா தலைவர்களின் மீதும் அவருக்கு இல்லை. நான் வாயை திறந்தா நிறைய பேச வேண்டியிருக்கும், அது பெரிய பாதிப்பாயிரும், ஏன்னா நான் வாக்கு கொடுத்துருக்கேன் அமித்ஷாவுக்கு அப்படின்னு சொன்னார். அப்படின்னா அவர் அந்த 2 பேரும் தான், மீதி எனக்கு யாரும் விசுவாசமாக இல்லை. அது உண்மையும் கூட. என்ன விஷயம் கொஞ்சம் டீப்பாக பார்ப்போம். அண்ணாமலை 37 வயதில் தமிழக தலைவராக வந்தாலும் ஒரு 3 வருஷம், இன்னைக்கு அவருக்கு ஒரு 39-40 வருஷம் இருக்கு. நிறைய வைப்ரண்ட்டாக இன்னும் அவருக்கான காலம் இருக்குது. ஒரு 30 வருஷம் மேலே இன்னும் உழைக்கலாம். 70 வயசு வரைக்கும் கூட பெரிய தலைவராக அவர் இருக்கலாம், அதுக்கு மேலேயும் இருக்கலாம். இதை கணக்கு பண்ணாங்க, அவர் பின்னணி கொண்டு வந்தாங்க. தமிழ்நாடு எப்பவுமே ஹெச் ராஜா, அது மாதிரி ராகவன், கேடி ராகவன், மூத்த தலைவர் இல கணேசன், அதற்கு முன்பு ஃபவுண்டர் ஆர்கனைசேஷன் மாதிரி திரு ஜனா கிருஷ்ணமூர்த்தி, இந்த மாதிரி பிராமண தலைவர்களாக கொண்ட இந்த கட்சியை முழுமையாக அமர் பிரசாந்த் ரெட்டி இந்த மாதிரி ஒரு முகமாக அண்ணாமலை கொண்டு வந்தார். நாடார் சமூகத்தைச் சேர்ந்த கருநாகராஜன், இந்த மாதிரி கொண்டு வந்தது பிராமண தலைவர்களுக்கு இவரை பிடிக்கவில்லை. அப்புறமா ஆரம்ப கட்டத்தில் துக்ளக்கனுடைய குருமூர்த்தி இவருக்கு ஆதரவு கொடுத்தார். அதற்கு பிறகு இவருடைய போக்கு அவருக்கு பிடிக்காமல் அவரும் மௌனமாகவில்லை, மௌனமாக சில வேலைகளை செய்தார். கேடி ராகவன், வானதி சீனிவாசன் இவர்களுக்குள் நல்ல ஒரு கட்சி அடிப்படையில் உறவு உண்டு. இவர்கள் 2 பேரும் தீவிரமான நிர்மலா சீதாராமனுடைய ஆதரவாளர்கள். ஆகவே அண்ணாமலையின் பேச்சுக்கு கட்டுப்பட்டு இருந்தாலும் அவருடைய போக்கு சற்று கடும்போக்காக இருப்பது என்பதை பாரதிய ஜனதாவினுடைய மூத்த தலைவர்கள் துக்ளக், குருமூர்த்தி வரை ரசிக்கவில்லை, வானதியும் ரசிக்கவில்லை. தமிழிசைக்கும் அவருக்குள் ஏராளமான முரண்கள். அது மாதிரியாக நிர்மலா சீதாராமன் இவரை பிடிக்கவில்லை. காரணம், கேடி ராகவன் நிர்மலா அம்மையாருடைய மனசாட்சி அளவுக்கு ரொம்ப ஒரு அரசியல் ரீதியான ரொம்ப ஒரு ஆளுமை. இதெல்லாம் ஒரு பெரிய பிராமின் RSS லாபி இவரை கட்டுப்படுத்த எண்ணியதன் விளைவாக நயினார் நாகேந்திரன் அங்கே பதவியிலே கொண்டு வரப்பட்டார். மிக முக்கியமாக இவர் என்ன நினைச்சார்னா, டிஃபென்ஸ் பிளே பண்ண இவர் விரும்பலை, அக்ரெசிவ் அட்டாக்லேயே தான் இருந்தார். பந்து வருகிற திசைக்கேற்ப ஒரு பேட்ஸ்மேன் ஆட வேண்டும். சிலவர்கள் பேக் ஃபுட் பிளேயராக இருப்பாங்க, சிலவர்கள் ஃப்ரண்ட் ஃபுட்டாக இருப்பாங்க, சிலவர்கள் நல்ல ஆஃப் ஸ்டம்பை முன்னெடுத்து எடுக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. இப்படி மட்டை துடுப்பாட்டத்தின் பந்தை எதிர்கொள்பவன் காற்றின் வருகிற வேக விசைகளுக்கு ஏற்றவாறு தன்னை அவன் வடிவமைத்துக் கொள்ள வேண்டும். அண்ணாமலை அந்த வடிவமைப்பை அவர் செய்ய தவறி இருக்கிறார் என்பதுதான் பாஜக தலைவர்களுடைய குறை, ஆதங்கம். எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று பேசுவது, கூட்டணியில் இருந்து கொண்டு எம்ஜிஆர் அவர்களை, செல்வி ஜெயலலிதா அவர்களை எல்லாம் அன்றி பேரறிஞர் அண்ணா அவர்களை விமர்சித்ததை அதிமுகவில் யாரும் ரசிக்கவில்லை. ஆகவே கட்சிக்குள் வார் ரூமை வைத்துக்கொண்டு மூத்த தலைவர்களை அவர் வாரினார். குறிப்பாக டாக்டர் தமிழிசை போன்ற கட்சியின் முகமான தலைவர்களை அவர் வாரினார். பலருக்கு எதிராக ஸ்டிங் ஆபரேஷனை மறைமுகமாக நடத்தினார். கேடி ராகவன் போன்றவர்களை செக்ஸுவல் ஸ்கேண்டலில் மாட்ட வைத்ததே அண்ணாமலை தான். அப்படி இந்த மனக்குறைகள் அனைவருக்கும் உண்டு. காலம் எதிர்பார்த்ததை போன்று இவரை தொடர்ந்து பயணித்தால் கூட்டணிக்கு இடசங்கம் என்பதை தெளிவுபடுத்தினார்கள் அதிமுகவினுடைய மூத்த தலைவர்கள். இப்பொழுது அவர் வெளியேற்றப்பட்டார். உக்குளத்தோர் முகமாக தென் மாவட்டத்தில் வலிமையான சக்தியாக, நிதான போக்காளராக, முன்னாள் அதிமுகவின் அமைச்சராக பல வடிவங்கள் இருக்கும் திரு நயினார் நாகேந்திரனை பதவிக்கு அமர்த்தினார்கள். அப்போதே அண்ணாமலை உடைந்து போய்விட்டார். என் மண் என் மக்கள் என்ற அடிப்படையில்
அழகான யாத்திரையை நடத்தி கட்சியை நல்லா கொண்டு வந்தார். ஆனாலும் இவருடைய போக்கு, சுயாதீன போக்கு பின்னால் பிஜேபிக்கே பெரும் கேள்வியாக எழுந்துவிடும் என மூத்த தலைவர்கள் யோசிக்க ஆரம்பித்தார்கள். நாளை இவர் வெளியேறினால் பிஜேபியை காலி செய்து விடுவார். ஆக இவரை மட்டம் தட்ட வேண்டும் என பாஜகவின் மூத்த தலைவர்கள் தூபம் போட்டார்கள். இன்றைக்கு பாஜகவில் லாபம்தான். நாளை ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் பாஜகவுக்கு எதிராக ஒரு ரைவல் ஃபோர்ஸா நாம் தமிழ் அப்படியெல்லாம் ஆரம்பித்தால் நமக்கு சிக்கலாகிவிடும் என்பதை உணர்ந்து அவரை கட்டுக்குள் வைப்பதற்கு முயற்சித்தார்கள். அவர் உடைந்து போனார். அவரை தேசிய பதவிக்கு, பொதுச் செயலாளர் பதவிக்கு அவரை கொண்டு வர வேண்டும் எனவும் சிலர் சொன்னார்கள், எதிர்பார்க்கப்பட்டது. ஆனாலும் குறைந்த வயதில் சித்தாந்த ரீதியாக அவர் உள்ள ஆள் கிடையாது. இந்துத்துவாவெல்லாம் உள்ள ஆள் ஒன்றும் கிடையாது. அவருக்கு இந்துத்துவா சனாதனெலாம் ஒன்றுமே கிடையாது. அவர் ஒரு சாதாரண ஒரு தமிழ்நாட்டை சார்ந்தவர். பேசிக்கொள்வார், அப்படி இப்படின்னு பேசுவார். அவர் ஆழமான அந்த இந்துத்துவா புரிதல் இல்லாத ஒருவரை, அனுபவம் இல்லாதவரை தேசிய பொதுச் செயலாளர் பதவிக்கு கொண்டு வருவதையும் மத்திய தலைமை ரசிக்கவும் இல்லை, விரும்பவும் இல்லை. தமிழ்நாட்டினுடைய RSS தலைவர்கள் எல்லோரும் இவருக்கு எதிரான கருத்துரைகளை அதிகமாக வைத்ததன் விளைவாக அவர் உடைந்து போனார். வார் ரூமில் வைத்து அவர் பலரை வாரினார். அவர் இப்பொழுது வாரப்பட்டார். இப்போதுதான் அவர் முதலாக சிந்திக்க ஆரம்பிக்கிறார். இனி எப்போது இருந்தாலும் இந்த கட்சியின் வளர்ச்சி இப்படித்தான் இருக்கும். தமிழ்நாட்டை பொறுத்தவரை நன்கு புரிந்து கொண்டார். வட இந்திய அரசியல் வேறு, தமிழ்நாட்டின் அரசியல் வேறு. வட இந்திய அரசியல் பீகார் வேறு, குஜராத் வேறு, உத்தரப்பிரதேசம் வேறு, ஜார்க்கண்ட் வேறு, ராஜஸ்தான் வேறு, மத்திய பிரதேசம் வேறு. இதெல்லாம் புரிந்து கொண்டவர் எத்தனை காலமானாலும் இது ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட கட்சியாகத்தான் தமிழ்நாட்டில் இருக்குமே தவிர ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கான சாத்தியக்கூறு கண்ணுக்கு எட்டியவரை இல்லை என்பதை அவன் உணர்ந்தார். விளைவு பேர் அறியப்பட்ட பல மற்ற கட்சி தலைவர்களோடு அவர் ரகசியமாக பேசினார். அந்த பேச்சின் விளைவு மிக விரைவில் அவர் வெளியேறலாம் என எதிர்பார்க்கக்கூடிய நம்பிக்கையின் ஊற்றாக சுனைகளிலிருந்து நீர் கசிய ஆரம்பித்திருக்கிறது. அது அப்படியே வெடித்து சிதறி முழுமையாக ஒரு கொதிநிலை அரசியலை ஏற்படுத்தலாம். அதன் விளைவுதான் சரிவராவிட்டால் நான் செல்வேன், விவசாயத்தை பார்ப்பேன், ஆட்டுக்குட்டியை வளர்ப்பேன், அரசியல் செய்யாவிட்டால் என்ன, ஒரு சங்கமாக அமைப்பாக இயல்பட முடியும். என்னை திட்டுகிறார்கள், நான் அவர்களை பற்றி எதுவும் பேசவில்லை, அமித்ஷாவுக்கு கொடுத்த வாக்குறுதி மட்டும்தான், நல்லது செய்வார்கள் என்று தான் நம்பினேன். இது ஏதாவது ஒன்று நடக்கும். நமக்கு கிடைத்த மிக முக்கியமான சோர்ஸு நவம்பருக்குள், அதற்கு பின்பு அவர் வெளியேறுகிறார். அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாங்கிற எனக்கு தெரியாது, ஏதோ அவர் வெளியேறுகிறார் என்று மட்டும் தெரிகிறது. இதில் உண்மை இருக்கிறதா என்பதை காலம்தான் பதில் சொல்லும். அதுவரை பொறுத்திருப்போம்.